2025 சனிப்பெயர்ச்சியா 26 சனிப்பெயர்ச்சியா? திருக்கணிதம் சொல்வதை ஏற்றுக்கொள்வதா, வாக்கிய பஞ்சாங்கம் சொல்வதை ஏற்றுக்கொள்வதான்னு சகோதர சகோதரிகளுக்கு ஒரு குழப்பம் இருக்கலாம். திருக்கணிதமும் வாக்கியமும் சரியாகத்தான் சொல்கிறாங்க. திருக்கணிதம்ங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, கும்பராசி மீனராசி 2 வீடு இருக்குங்க. கும்பத்தில் இருந்து வெளியில் வந்துட்டார் சனி பகவான் 29ஆம் தேதி மீனராசியோட வீட்டு வாசலுக்கு போய் நின்றுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் சனி பெயர்ந்துட்டார், எங்கள் வீட்டில் இப்போ சனி இல்லை அப்படின்னு திருக்கணிதம் தெளிவாக சொல்கிறாங்க, துல்லியமாக சொல்கிறாங்க. இந்த வாக்கிய பஞ்சாங்கக்காரங்க சொல்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. வீட்டு வாசலில் இருந்தாலும் அவர் வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்தால்தான் நாங்கள் சனிப்பெயர்ச்சியாக எடுத்துக்கொள்வோம் அப்படிங்கிறத அழகாக சொல்கிறாங்க. இது வாக்கிய பஞ்சாங்கம். ஏன்னா திருத்தலங்களில் மட்டும் பயன்படுத்தப்படுவது வாக்கிய பஞ்சாங்கம். நம்ம ஜோதிஷத்தை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது நம்ம ஜோதிடத்தில் ஜாதகம் கணிக்கப்படுவதற்கு நம்ம துல்லியமாக கணிக்கப்படுவதற்கு பயன்படுத்தப்படுவது திருக்கணித பஞ்சாங்கம். அப்போ மனுஷாளுக்குள்ள விஷயம் என்னன்னு கேட்டால், நம்ம வீட்டை விட்டு வெளியில் போயிட்டார், அப்போ சனிப்பெயர்ச்சி நடந்துடுச்சு. சுவாமியோடைய அனுகிரகத்தில் என்னுடைய சன்னிதானத்தில் வந்து உட்காரும் பொழுது தான் சனி பகவான் பிரவேசம் அடைகிறார் அப்படின்னு சுவாமியோடைய கூற்று. அதுதான் ரிஷிகளுடைய வாக்கு. அப்போ வர 29/3/2025 சனிப்பெயர்ச்சி உறுதியாக உள்ளது. இது திருக்கணித அடிப்படை.